என் பைக்கோட ரேடியேட்டர் நிலைமை நினச்சாதான் எனக்கு கண்ணு கலங்குது. இனிமேல் இவன் தான் நம்ம ரேடியேட்டரை சேஃப் அண்ட் செக்யூராக பாதுகாக்க போகிறான். இங்கே R15M இல்லை V4 வேரியண்ட் வச்சுருந்தா எப்படி மாற்றன்ற மட்டும் வெடிய பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபேன் இருப்பா, ஃபேனர் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கா. ஆக்சுவலாக அந்த பார்ட் வந்து உள்ளே இருந்து எடுத்தது எங்கிட்ட இருந்தோ கழட்டிட்டோம். உள்ளே கழட்டிட்டானா ஒன்று கழட்டிட்டானா. அம்மா என் மனத்தை வாங்குறதுக்கு வேற யாரும் வேணாம், என் அம்மாவும் தம்பியுமே போதும். அவங்க என்ன வேணா பேசட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஃபுல் டைட் வச்சிடலாம், நம்ம ஓட்டுறதுக்கு வைப்ரேஷன் தாங்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பைக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களும் சேர்த்து சஜஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பைக்குக்கு லங்ஸே அதோட ரேடியேட்டர் தான். அதுக்கு ஒரு கார்டு போட்டு வைக்கிறது பாதுகாப்பானது. அப்படி இல்லாட்டி பின்விளைவுகள் பைக்கு கிடையாது, நமக்கு தான். ஏன்னா நம்ம பர்சன் தான் அதை அபாசன் பண்ணும். பைக் வச்சுருக்க பயிலுக கண்டிப்பாக அந்த பாத்திரக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்கள் பைக் உங்களுக்கு பெரிய உலையாக வச்சு விட்ரும். எப்படி நம்ம சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு பைக்கும் ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ரேடியேட்டரை கண்ணும் கருத்தும் பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக தான் இதை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. இனிமேல் இவன் தான் நம்ம ரேடியேட்டரை சேஃப் அண்ட் செக்யூராக பாதுகாக்க போகிறான். ஸோ பல மின்றதை பார்த்து வெள்ளி நினச்சிடாதீங்க, சில்வரும் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நினைக்கிறேன். தோணிக்கிறான் என் செல்லம் இட்டாச்சி உச்சிகா. ஸோ இவனுக்கு தான் அதை மாட்ட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் R15M இல்லை V4 வேரியண்ட் வச்சுருந்தா எப்படி மாற்றன்றதை மட்டும் வெடிய பாருங்கள். இதை மாட்ட 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒன்று கொடுத்துருக்கான், பாட்டமில் ஒன்று கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி என் பைக்கோட ரேடியேட்டர் நிலைமை நினச்சாதான் எனக்கு கண்ணு கலங்குது. ஹில்ஸு ஆஃப் ரோடுன்னு விட்டு அடிக்கும் போது யோசிக்கலை இந்த கார்டு மாட்டிருக்கலாமே அப்படின்னு. ஸோ தயவு செய்து நீங்கள் போடாமல் இருந்தால் போட்டுருங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நிலைமைக்கு தான் தள்ளப்படும். ஸோ ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவில் ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ ஒன் சைடாக நீங்கள் சைடில் அப்படி சொறி வைக்கணும். சொருவி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஷோரூம் கொண்டு போகலாம். நீங்கள் சொல்லலாம் ஷோரூம் கொண்டு போய் 200 300 பிடிட்டு தான் விடுவான். நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது அப்படியே நிற்கும். அப்படின்னு இல்லை 2 போல்டு போட்டு டைட் பண்ணணும், இல்லை நட்டு போட்டு டைட் பண்ணணும். அது எங்கே மாட்டதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒன் சாருங்க போட்டுறீங்களா நினைக்கிறேன், க்ளோஸ் அப் போகலாம். ஓகே, அந்த ஸ்க்ரூ இருக்குங்களா, அந்த ஸ்க்ரூவில் ஒரு நட்டு போடணும். நட்டு போட்டு டைட் வச்சிட்டா போதும். அடுத்து மேலே ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே மாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் மேலே போகலாம். இதை நான் முன்னாடியே மாட்டியிருக்கணும், பட் மாட்டாமல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு கவர் ஆகிருக்கு. ஆஃப் ரோடில் போகும்போது சின்ன கல்ஸ் எல்லாம் ரேடியேட்டரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஒரு டைட் வைக்கிற ஸ்பானர் தான் வேணும். எங்கள் அப்பாட்ட கேட்கலாம். எதுப்பா ஃபேனர்ப்பா, ஃபேனர் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கா கொடு. நீங்கள் வீட்டிலே மாட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 12mm சைஸு ஸ்பானர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேனர் இல்லாமல் தான் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நானும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், பட் முடியல. வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப சிறுசுப்பா, இது பார்ப்போம். அது தேவை இல்லை படாது. ஃபைனலாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு ஸ்பேனரை. ஓகே, டைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஏதோ ஒன்று கழட்ட தெரியாமல் கழட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பார்ட் வந்து உள்ளே இருந்து எடுத்தது எங்கிட்ட இருந்தோ கழட்டிட்டோம். இது எனக்கும் தெரியல, உள்ளே தள்ளிட்டானா ஒன்று கழட்டிட்டானா. ஆமாம் இனிமேல் வீடியோட வால்யூமை மியூட் பண்ணிட வேண்டியதான். எங்கள் அம்மாவும் தம்பி சேர்ந்து மானத்தை வாங்குறாங்க. சரி, ஓகே, வீடியோவில் வரலாம். ஆக்சுவலாக சைடில் இன்னொரு போர்டு மாட்டணும், அதை தான் இப்போ நம்ம மாட்ட போகிறோம். வேறு ஏதாவது கழட்டிடாதீங்க என்ன மாதிரி. ஸோ எங்கே என்ன டைட் வைக்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு நான் வியூவில் காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேலே கீழே ஒன்று மாட்டீங்க, சைடில் அந்த ஸ்க்ரூ போல்டு மாதிரி போட்டிருக்கேன்னா நீங்கள் அந்த 2வது டாப் பாட்டாமல் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே சேம் சைஸ் ஸ்பானர் தான். ஓகே, போட்டு டைட் வச்சுட்டா அவ்வளோதான், சும்மா கம்பீரமாக நிற்கும். எதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் வச்சுக்கிறது நல்லது. இன்னும் டைட் வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஃபுல் டைட் வச்சிடலாம். நம்ம ஓட்டுறதுக்கு வைப்ரேஷன் தாங்கணும், இல்லாட்டி எது எங்கிட்டு சார் பேக்ரவுண்டில் கீழே வா. ஓகேவா, ஆடுதா? ஓகே தானே. ஓகே, ஃபிட்டிங் எல்லாம் பக்கமாக முடிஞ்சது. ஷோரூம் போகிறதுக்கு நம்மளே சிம்பிளாக பண்ணியாச்சு. நீ டெஸ்ட் ட்ரைவிங் தான் பண்ணி பார்க்கணும், அது கலண்டு உழுகுதா இல்லையா அப்படின்னு. பார்வையில எப்படி சொல்கிறாரு, ஒருவேளை ஏர் கம்மியாக இருக்குமோ. பின்னாடி கம்மியாக இருக்குடா. பஞ்சரா? பஞ்சர் நினைக்கிறேன். கொடுத்துட்டேன், காட்டுக்குள்ளே போனால் பஞ்சர் ஆகிட்டேன்.
ஏய் நான் எங்கடா பஞ்சர் நானுங்க வண்டி ஓட்டு நிமிடம் நான் ஓட்டுனா எவனத்துக்கு வெளியே போட்டு நேரம் நீ பஞ்சர் ஆகிட்டேன்னா அப்படியே என்ன பண்ற போற என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா தெரியலையா எவ்வளோ முக்கியமான வேலையா இருக்கேன் செக் பண்ணிட்டு வண்டியை போய் சரிப்பா இதுக்கப்புறம் வீடியோ மியூட் பண்ணிக்கிறதா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பைக் வச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களும் சேர்த்து சஜஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பைக்குக்கு லங்ஸே அதோட ரேடியேட்டர் தான். அதுக்கு ஒரு கார்டு போட்டு வைக்கிறது பாதுகாப்பானது. அப்படி இல்லாட்டி பின்விளைவுகள் பைக்கு கிடையாது, நமக்கு தான். ஏன்னா நம்ம பர்ஸ் தான் அதை அபாசன் பண்ணும். ஸோ தயவுசெய்து இந்த ரேடியேட்டர் கார்டு ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ இந்த ரேடியேட்டர் கார்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 450 இல்லை 500 தான், அவ்வளோதான் சம்திங். ஸோ ரேடியேட்டர் கார்டோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 500 தான் வருது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நீங்கள் R15 வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் R15 இல்லாதவங்க வேறு ஏதாவது பைக் வச்சுருங்க, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயே போய்ட்டு ரேடியேட்டர் கார்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது வரும். ஸோ அதை நீங்கள் பை பண்ணி வண்டிக்கு மாட்டி விட்ருங்க. இல்லை நான் செவிடுங்கையில் சங்குதுற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் பைக்கோட ரேடியேட்டருக்கு கோவிந்தா. இந்த ரேடியேட்டர் கார்டு மட்டும் இல்லாட்டி ஆஃப் ரோடு என்ன நார்மல் ரோடே தாங்காது ரேடியேட்டரு. ஸோ தயவுசெய்து வாங்கி மாட்டிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.